தளபதி விஜய் அவர்கள் சினிமாவ காலி பண்ணும் நேரத்துல அஜித் பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் நடித்த குட் பேட் அக்லி படம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. இந்த நேரத்துல தான் இறங்கி அடிப்பது என்ற முடிவை எடுத்திருக்காரு நம்ம ஏகே அவர்கள். ஏற்கனவே அஜித் சாரை வைத்து படத்தை இயக்க தனுஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திரைக்கதையை பற்றிய விவாதமுமே நடந்து விட்டதாக சினிமா வட்டாரத்துல சொல்லப்படுது. இந்த நேரத்துல தான் தற்போதைய சென்சேஷனல் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ அஜித் சார் மீட் பண்ணிருக்காரா. லோகேஷ் கனகராஜுடைய படக்குழு நெதர்லாந்து சென்றிருந்த சமயத்துல அஜித் சாரை தற்செயலாக சந்திக்க நேரிட்டதாம். இருவருமே பேசிக் கொண்டிருக்கும் சமயத்துல படத்தில் இணைவது குறித்து பேசியிருக்காங்களா. விரைவில் அஜித் சாருக்கு கதை ரெடி பண்ணிவிட்டு லோகேஷ் கனகராஜ் கதை விவாதம் நடத்திருப்பதாக சொல்லப்படுது. தனுஷ் லோகேஷ் கனகராஜ முந்துகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ஏகே 64 படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ அது மட்டும் இல்லாம ஏகே உடைய லைனப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. சோ அண்மையில வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல ஆகிவிட்டது. இன்னமுமே பல திரையரங்குகள்ல இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. இது வரைக்குமே தமிழகத்துல மட்டும் இந்த படம் 200 கோடியை தாண்டி விட்டதாக சொல்லப்படுது. உலக அளவுல 400 கோடி வசூலை தொட்டிருப்பதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. கூடிய விரைவிலேயே இதனை படக்குழுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற நம்ம ஏகேவை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.